الله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில தோற்றங்களை நாம் பார்த்தோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், எப்படி அவர்கள் பேசுவார்கள், அதனுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்தால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக விளங்கி கொள்ள முடியும். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை பற்றி அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார், தங்களுடைய கணவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசுவார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது சுனனு திர்மிதி என்ற நூலிலே பார்க்கிறோம். 3639வது செய்தியாக, மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ருது சர்தக்கும் ஹாதா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வேகமாக பேசக்கூடியவர்களாக, உங்களை போன்று வேகமாக பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. மாறாக வலகின்னஹு கான யதகல்லமு பிகலாமின் யுபையினுஹு ஃபஸ்ல் யஹ்ஃபதுஹு மன் ஜலஸ இலைஹி, மாறாக அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்றால், அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் தெளிவாக விளங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், அவர்களை சுற்றி அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதை கேட்கும்போது அதை மனனமிட்டுவார்கள். மனனமிடக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு மிக தெளிவாக இருக்கும், அவசரம் இல்லாமல் நிதானமாக பேசுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு தன்மை எளிய நடையில் இருக்கும், மென்மையாக இருக்கும், அழகான கோணங்களில் இருக்கும், கரடுமுரடான பேச்சுகள் இருக்காது. மற்றவர்கள் அறகுறையாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு அப்படி இருக்காது. நிதானமாக நிறுத்தி பேசுவார்கள். அடுத்தவர் பக்கத்தில் இருக்கும்போது மனனமிடும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பேச்சு மிக தெளிவாக இருக்கும் என்பதை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு தன் மூலமாக, தன் பேச்சு மூலமாகவும் கூட கஷ்டத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. தான் பேசுவதை புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்வதற்கு சக்தி இல்லாமல் அவர்கள் சிரமப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வார்த்தைகளையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே அமைத்து கொள்வார்கள். அதே போன்று மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடுகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்துதான் பேசுவார்கள். மக்கள் எப்படி விளங்கிக் கொள்வார்களோ அவர்களுடைய விளக்கம், அவர்களுடைய அறிவு எப்படி இருக்கிறதோ அதையும் கவனத்தில் கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள்.
மட்டுமல்லாது மிகவும் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்வார்கள். அன்புள்ளவர்களே, இது போன்றுதான் நம்முடைய பேச்சும் இருக்க வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய துணைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து உம்மத்திற்கு சொல்கிறார்கள், இது போன்று நம்முடைய பேச்சு வெளியிலும் சரி வீட்டிலும் சரி மிக அழகான முறையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு பாடம் தருகிறது. இதே போலத்தான் அபூதாவூத் என்ற நூலிலே 4839வது ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான கலாமு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாமன் ஃபஸ்லன் யஃபஹமுஹு குல்லு மன் யஸ்மஉஹு குல்லு மன் சமிஅஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கலாம், அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்றால் மிக தெளிவாக இருக்கும், மக்கள் விளங்குகிற அளவுக்கு மிக தெளிவாக இருக்கும். அவர்களுடைய பேச்சை செவியேறக்கூடிய அனைவரும் விளங்கிக் கொள்வார்கள். மக்கள் பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் எல்லோருக்கும் விளங்கும். அதில் சிலருக்கு விளங்காது சிலருக்கு விளங்கும் என்ற ரீதியில் இருக்காது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு அமைப்பு இருக்கும் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விசால தன்மை, அவர்களுடைய அந்த பறந்து விரிந்த அந்த எண்ணம், உண்மையில் நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கின்றன என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் பேசினால் தெளிவாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும். அதே போன்று பேசினால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தெளிவாக பேச வேண்டும். 2 அர்த்தங்களை கொண்டு அல்லது 3 அர்த்தங்களை கொண்டு அல்லது பிறரை தாக்கி பிறருடைய மனங்களை புண்படுத்தி பிறருடைய மனங்களை நோகடித்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசவே மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் தெளிவாக பேசுவார்கள், மென்மையாக பேசுவார்கள். யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் கண்ணியமாகத்தான் நடப்பார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சலாம் சொல்வதை போன்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் சொல்வோமா இல்லையா, அந்த சலாம் சொல்வதை போன்று ஒரு லாம மட்டும், அஸ்ஸலாமு என்ற அந்த லாம மட்டும் எடுத்து விட்டார்கள். அஸ்ஸாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஸ்ஸலாமுக்கும் அஸ்ஸாமுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அஸ்ஸாம் என்றால் என்ன? மரணம், மௌத்து. அஸ்ஸலாமு என்றால் சாந்தி, சமாதானம். அப்போ உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அருளும் உண்டாவதாக என்று சொல்வது, அதற்கு பகரமாக உங்கள் மீது மரணம் வரட்டும், உங்களுக்கு மௌத்து வரட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய காதுக்கு விளங்கிவிட்டது. தன்னுடைய கணவர் அல்லவா, ஒரு சின்ன வார்த்தையை கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி கூர்மையாக கவனித்திருக்கிறார் என்று பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே துடித்து பதில் சொன்னார்கள். வ அலைக்கும் உஸ்ஸாமு வல்லானா வ கதிபல்லாஹு அலைக்கும், உங்களுக்கு தான் மௌத்து வரணும், அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு வரும், அல்லாஹ் உங்களை கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் மஹ்லன் யா ஆயிஷா, சுப்ஹானல்லாஹ், அதாவது
ஒரு மனைவியை எந்த நேரத்தில் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டுறாங்கன்னு பாருங்கள். ஆயிஷாவே பொறுமையை கடைப்பிடிங்க, ஏன் இவ்வளோ அவசரம்? இப்போ நம்மை பற்றி யாராவது எதிர்த்து பேசினால் அல்லது தவறுதலாக பேசினால் மனைவி சும்மா இருப்பார்களா? இருக்க மாட்டார்கள், பொறுக்க மாட்டார்கள். உண்மையில் நம்ம சைடில் தவறு இருந்தாலும் கூட மறுக்க மாட்டார்கள், எதிர்த்து பேசிவிடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கணவரை பற்றி சலாம் சொல்வதற்கு பதிலாக மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னால் பொறுக்க முடியல, உடனே பதிலடி கொடுத்துட்டாங்க. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுறாங்க, மகளன் யா ஆயிஷா, ஆயிஷாவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆயிஷா நாயகி கேட்குறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு காதில் விளங்கலையா அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பிக்கிட்டு சொன்னாங்க, அவலம் தஸ்மாயி மாக்குல் தூ, நான் என்ன உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் அது உனக்கு விளங்கலையா? நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஆல்ரெடி அப்படின்னு சொன்னாங்க. என்ன பதில் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வா அலைக்கும், முடிஞ்சு வச்சு, ரொம்ப பெருசாலாம் சொல்லலை, வா அலைக்கும், உங்களுக்கு அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்ன மாதிரியே பதிலை சொல்லலை. அஸ்ஸாமு அலைக்கும்னு அலைக்கும் சாமுன்னு சொல்லலை, வா அலைக்கும்னு நான் பதில் சொல்லிட்டேனம்மா, இது உங்களுக்கு விளங்கலையான்னு கேட்டாங்க. அப்போ ஆயிஷா நாய்க்கு விளங்கலை, இவங்க சொன்னது விளங்கலை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இடத்திலே வீட்டிலே இருந்தாலும் மனைவிக்கு போதிக்கிறார்கள், எதிரியோடு எப்படி நடந்து கொண்டார்கள். ஒரு யூதர் சலாம் சொல்வதற்கு பதிலாக மாற்றமாக சொல்கிறார் என்றால் அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமாக பேசலை, வார்த்தைகளை கொட்டலை, அங்கு நிதானத்தை கடைப்பிடிக்கிறாங்க. மட்டுமல்லாது தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்கிறாங்க, இதை எடுத்து சொல்கிறாங்க, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு இருக்கும். அன்புள்ளவர்களே, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை பேசுனா 3 தடவை திருப்பி பேசுவாங்க. அது அவருடைய வழக்கமாகவே இருந்துச்சு. அதையும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 3640வது ஹதீஸாகவும், அதே சஹீஹுல் புகாரியில் 94 என்ற எண்ணிலும் இந்த ஹதீஸை நம்ம பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஈதுல் கலிமத ஸலாஸதன் லிதுஅகல அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கலிமாவை, ஒரு வார்த்தை அவர்கள் பேசினால் 3 தடவைகள் அதை திருப்பி பேசுவார்கள். ஏன்? அந்த வார்த்தை மக்கள் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ ஒரு தடவை பேசாம 2 தடவை 3 தடவை அதை திருப்பி சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்வதால என்ன அர்த்தம்? விளங்கணும், ஈஸியாக விளங்கணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சின் அமைப்பு இப்படித்தான் இருக்கும். 3 தடவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்லுவாங்க. என்ன காரணம்? அவ்வளோ ஈஸியாக விளங்கணும், சிரமப்படக்கூடாது. அதனால் சில நேரங்களில் ஒரு தடவை பேசிட்டு 2வது தடவை என்ன சொன்னீங்க நம்ம கேட்டாலே கோவம் வந்துடும். சொன்ன காதில் விளங்கலையான்னு சொல்லுவாங்க. முதல்ல சொன்னது வேற மாதிரி இருக்கும், 2வது கேட்டு கோவப்பட்டு பதில் சொன்னால் அது வேற துணியில் இருக்கும், வேற பேச்சே மாறிடும். மறுபடியும் நீங்கள் பேசுனது எனக்கு விளங்கலேன்னு சொன்னான்னு வைங்களேன், இப்போ பதில் சொல்கிறது இல்லை, பேசுகிறதே இல்லை. அந்த மாதிரி என்ன செய்ய நம்முடைய பேச்சுகளில் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு தடவை ஒரு வார்த்தையை பேசுனா 3 தடவை பேசிடுறது. என்ன காரணம்? ஈஸியாக விளங்கணுன்றதுக்காகத்தான். கோவப்பட மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க, மக்கள் விளங்கணும், இலகுவாக புரியணும். ஒரு படிக்காதவர் பாமர மக்கள் கூட விளங்கணும் அப்படின்ற நிலைமையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு தன்மை இருந்தது. அப்போ அன்புள்ளவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு எப்படி இருந்தது என்பதை நம்ம புரிந்து கொண்டாதான் மற்ற உள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம விளங்கி கொள்ள முடியும்.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு மக்களிடையே மென்மையாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய வார்த்தைகளை அளந்து அழகிய முறையில் பேசக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே போன்று அன்புள்ளவர்களை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுனன் இப்னு மாஜா என்ற நூலிலே 3312வது இலக்கமாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் ஃபகல்லமஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசினார்கள். பேசும்போது ஃபஜஅல துர்அது ஃபராயிசுஹு, அவர்களுடைய கைகளெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்தவுடன் அவர்கள்ட்ட பேசின உடனே நடுங்க ஆரம்பித்து விட்டார். கைகள்லாம் அப்படி உதறுது. அப்படி உதற ஆரம்பித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, ஃபகால லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவ்வின் அலைக ஃபஇன்னி லஸ்து பிமலிகின் இன்னமா அன இப்னு இம்ரஅத்தின் தஅக்குலுல் கதீத். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க. கொஞ்சம் நிதானமாயிருங்க. ஏன் இவ்வளோ பதஷ்டப்படுறீங்க? ஏன் நீங்கள் இப்படி ஆடுறீங்க? ஏன் இப்படி உங்கள் கைகளெல்லாம் இந்த மாதிரி உதறுது? நிதானமாயிருங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாயிருங்க, பொறுமையாயிருங்க. நான் ஒன்றும் பெரிய ஒரு எஜமான் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தலைவர், மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவர்கள், ஆட்சி தலைவர், அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் ஒரு பெரிய எஜமான் கிடையாது. நான் யாரு தெரியுமா? முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இப்படி நடுங்குறீங்களே, என்கிட்ட பேசுகிறதுக்கு இப்படி பயப்படுறீங்களே, கைகளெல்லாம் துடிக்கின்றனல்லவா, நான் யாரு தெரியுமா? இன்னமா அன இப்னு இம்ரஅத்தின் தஅக்குலுல் கதீத், காய்ந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்ட ஒரு பெண்மணியினுடைய ஒரு சாதாரண ஒரு மகன் தான் நான். சுப்ஹானல்லாஹ். எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு பாருங்க. வந்த மனிதருடைய நிலையை தெளிவாக புரிந்து, நீங்கள் என்ன என்கிட்ட இப்படி வந்து இப்படி பேசுகிறீங்க, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? நான் யாரு தெரியுமா? காய்ந்த ரொட்டிகளை, காய்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணின் மகன் தான், ஒரு சாதாரண ஒரு மகன் தான் நான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சின் அமைப்பு இப்படித்தான் இருக்கும். உண்மையில் அன்புள்ளவர்களே, நம்முடைய பேச்சுகளை பாருங்க, ஆளுக்கு ஆளு வித்தியாசப்படும். ஒருத்தர் ஒரு சந்திச்சா வித்தியாசப்படும், இன்னொருத்தர் சந்திச்சா அதில் வித்தியாசப்படும். சிலரை மதிப்போம், சிலரை மதிக்க மாட்டோம். சிலருக்கு சரியான முறையில் பதில் கொடுப்போம், சிலருக்கு சரியான முறையில் பதில் கொடுக்க மாட்டோம். நம்ம ஒவ்வொரு ஆளும் அப்படி எடை போட்டு வச்சிருப்போம். அறிவு வித்தியாசப்படுத்தி பதில் கொடுப்பது அது வேறு விஷயம். ஒருவருக்கு புரியாது, அவருக்கு புரியும்படி பேசுவது என்பது வேறு விஷயம். ஒருவருக்கு லேட்டாக உடனே சொன்னால் புரிந்து கொள்வார்கள், அதில் நம்ம உடனே அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம், அது வேறு விஷயம். ஆனால் நாம் என்ன நினைப்போம்னா, எடை போட்டு வச்சிருக்கிறோம். இவர்கிட்ட இப்படி பேசுகிறதா, இவர்கிட்டலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சலாம் சொல்வதும் கூட பிரச்சனை. நம்மகிட்ட ஆளுக்கு ஆளு பார்த்து சலான் சொல்கிறது, அவராக சலான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது, இப்படிலாம் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக முந்தி கொண்டு சலாம் சொல்வார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸில் படிக்கிறோம், சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரு வீதியிலே செல்வார்கள் வீட்டிலிருந்து. அப்படி போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி கொண்டு சலாம் சொல்வார்கள். ஒரு கூட்டம் குழுமி இருக்கும், அந்த கூட்டத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தால் அவர்களே முந்திக்கொண்டு 3 தடவைகள் சலாம் சொல்வார்கள். அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். எனவே
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டின் முழு நிலைமையை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் அவர்களுடைய பேச்சு அடிப்படை எப்படி இருக்கும் என்பதையும் நாம் தெளிவாக விளங்கணும். அதுவும் யார் மூலமாக நமக்கு விளங்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பேச்சை நம்ம கேட்குறோமே, செவியுறுகிறோமே, அவர்களோடு ஒன்றாக வீட்டிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய அன்பு மனைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய செய்தி, அவர்களோடு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பேச்சு இப்படி இருக்கும், அவர்களுடைய பேச்சு அமைப்பு இப்படி இருக்கும் என்பதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே இப்படி நாம் பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு நேரடியாக உரையாடுவதை போன்று ஒரு நிலை நமக்கு ஏற்படுகிறது. அன்புள்ளவர்களே, எனவே கலாமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பேச்சு அமைப்பு இப்படித்தான் இருக்கும். இது ஒரு சுருக்கத்தை தான் நான் சொல்கிறேன். அடுத்தது 5வது பகுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுக்கு உள்ளே சில நிகழ்வுகள், தாஹிலுல் பைத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வீட்டுக்குள்ளே சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? இந்த உம்மத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். அவர்களுடைய வீடு ஒட்டுமொத்த உம்மத்தும் பின்பற்றக்கூடிய அமைப்பிலே, முன்மாதிரியை எடுக்கக்கூடிய அமைப்பிலே நமக்கு வழிகாட்டி விட்டு சென்றார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் நிகழ்வுகளை, அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருள்களையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, அவர்களுடைய துணைவியார் மூலமாக சஹாபாக்கள் நேரடியாக கண்டு நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சில பொருள்கள் எப்படி இருக்கும்? உண்மையில் அன்புள்ளவர்களே, அடுத்தவருடைய வீட்டின் அறையையோ அடுத்தவருடைய வீட்டினுடைய நிலையோ நாம் எட்டி பார்ப்பதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. ஆனால் நாம் பார்க்கிற வீடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு. அவர்கள் யார்? நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு எப்படி இருந்தோ அதுபோன்று நம்முடைய வீடும் இனிய இல்லமாக, இறை தூதரின் வழியிலே அது இனிய இல்லமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வீட்டின் அமைப்புகளையும் வீட்டின் சில நிகழ்வுகளையும் நம்ம உள்ளே நுழைந்து பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு ஏற்கனவே நாம் சொன்னது போன்று தாழ்ந்து தான் இருக்கும். கையை வைத்து தொட்டு விடலாம், அந்த அளவுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வீடு இருக்கும். அதனுடைய அமௌண்ட், வீடை கட்டக்கூடிய அந்த கேபிட்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஈமான் தான் அதில் நிறைந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வீடு முழுக்க ஈமான் தான், அந்த ஈமான் தான் நிறைந்திருக்கும். எனவே சில வீடுகளை நம்ம பார்க்குறோம், சில வீடுகளில் ஈமானே நிறைந்து இருக்காது, சில வீடுகளில் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருக்கும், சில வீடுகளில் நாய்கள் இருக்கும். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இனிய இல்லமாக நம்முடைய இல்லம் இருக்கணும் அப்படின்றத வழிகாட்டி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன். சஹீஹுல் புகாரியில் 4002வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ, எந்த வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீட்டிற்குள் அருளை சுமந்து இருக்கக்கூடிய வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்முடைய வீடு இனிய இல்லமாக இல்லை என்றால் அதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது இருக்கக்கூடாதோ அது இருக்கிறது. அப்போ நாய் இருந்தாலோ அல்லது புகைப்படம், உருவப்படம் தொங்க விடப்பட்டு இருந்தாலோ கண்ணியமிகு வானவர்கள் உள்ள வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு இன்னொன்று விளங்குது. என்ன? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வானவர்கள் உள்ளே வருகிறார்கள், ஒரு வீட்டிலையும் வானவர்கள் உள்ளே நுழைகிறார்கள், அல்லாஹுடைய அருளை சுமந்து கொண்டு உள்ளே நுழைகிறார்கள். அப்படி நுழைந்தாதானே இப்படி நாயும்
உருவப்படம் இருந்தால் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுழையாத வானவர்கள் என்று இருந்தால் இப்படி சொல்ல மாட்டார்கள். அப்போ எல்லா வீட்டிலையும் மலக்குமார்கள் உள்ளே நுழைகிறார்கள், அதுவும் இந்த ஹதீஸில் நமக்கு விளங்குது. அப்போ அவர்கள் நுழைவதற்கு நம்ம தடையாக இருந்தால் அதுவும் பிரச்சனை தான். எனவே இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு நாள் நுழைந்து பார்த்து அவர்களுடைய செயல்முறைகளை கண்டால் நம்முடைய வாழ்நாள் முழுக்க அன்றாடம் அவர்கள் எப்படி மேற்கொண்டார்களோ அதை நாம் செய்ய முடியும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களையும் கூட சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரக்கோப்பை, ஒரு பாத்திரம், அது ஒரு மரக்கோப்பை, மரத்தில் செய்த ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை புழங்குவார்கள். இதை சொல்வதற்குரிய நோக்கம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆடம்பரமாக பெரிய அவர்கள் உணவு தட்டுகளை பயன்படுத்தியதே கிடையாது, தட்டையே பயன்படுத்தியது இல்லை. உணவு உட்கொள்வதாக இருந்தால் ஒரு துணியை விரித்து தான் அதில் சாப்பிடுவாங்கன்னு வருது. அப்போ அவருடைய அந்த பணிவும் அவர்களுடைய இந்த உலக பற்று இல்லைன்றதும் வெளிப்படுகிறது. அப்போ இந்த பாத்திரம் மரக்கோப்பை இதை வச்சு தான் பயன்படுத்துவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதை பயன்படுத்துகிறாங்க பின்னாடி, அதை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தான் சொல்கிறாங்க. வகால யா சாபித் ஹாதா கதஹு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஷ்ரபு ஃபீஹில் மா ஒன் நபீத் ஒல் அசல் ஒல் லபன், இந்த பாத்திரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் அருந்துவாங்க. அது மட்டும் இல்லை, பேரிச்சம்பழ சாறு அதை தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. இதில் விரிவுரையாளர் சொல்கிறாங்க, பேரித்தம்பழ சாறு என்றால் தண்ணீரை குடிப்பதற்காக, தண்ணீருக்கு ஒரு டேஸ்ட் வரும், அதாவது பேரிச்சம்பழ ஜூஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாத்திரத்தில் தான் குடிப்பாங்க. தேனையும் இந்த பாத்திரத்தில் ஊற்றி குடிப்பாங்க. அதே மாதிரி லபனையும் இந்த பாத்திரத்தில் தான் குடிப்பாங்க அப்படின்றது. பால், இந்த இடத்துல பால், இதையும் இப்படி தான் குடிப்பாங்கன்று வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாத்திரங்களையும் சொல்லிட்டு மூச்சு விடுவாங்க இல்லையா, அந்த மூச்சு விடுறதையும் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதனஃபஸு ஃபி ஷராபி ஸலாஸன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கின்ற அந்த பாத்திரத்தில் அவர்கள் குடிக்கும்போது 3 மூச்சுகளை விடுவார்கள். பாத்திரத்தில் இல்லை, பாத்திரத்துக்கு வெளியே ஒரு பாத்திரத்தை அப்படி எடுத்து குடிக்கிறாங்கன்னா 3 மூச்சுகள் விடுவாங்க. அப்படின்னா எடுத்து அதை என்ன செய்வாங்க, குடிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, மூச்சு பாத்திரத்தில் விடுவதை தடுத்து இருக்கிறாங்க. பாத்திரத்திலேயே டைரக்டாக மூச்சு விடக்கூடாது, ஊதவும் கூடாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். வனஹா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன் யதனஃபஸ ஃபில் இனாஇ அவ் யன்ஃபுக ஃபீஹி. சஹீஹுல் புகாரியில் 5631வது ஹதீஸா வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரத்திலே மூச்சு விடுவதை தடுத்தார்கள். மூச்சு விடுவது மட்டுமல்ல, ஊதுவதையும் தடுத்தார்கள். இன்னைக்கு ரெண்டுமே நடக்குது. ஒரே மூச்சில் குடிச்சிடறோம். ஒரே மூச்சில் குடித்தா மூச்சு விடக்கூடாது, அதாவது மூச்சு விடக்கூடாது. ஆனால் சுன்னத்து என்ன, 3 தடவை எடுத்து மூச்சை விட்டு குடிக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலாக இருந்துச்சு. ஆனால் சிலர் என்னன்னா மூச்சு விட்டுக்கிட்டே குடிக்கிறது, அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது. சில பேர் என்னன்னா ஊதுறது, உதாரணமாக டீ குடிச்சேன்னு சொன்னா சூடாக இருந்ததுன்னா சில பேர் அதை ஊதி குடிக்கிறது. சில நேரங்களில் ஏதாவது ஒரு மாதிரியா தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு நுர மாதிரி தெரியுதுன்னா அதை ஊதி ஓரமாக்கிட்டு அதை குடிக்கிறது. ஆடை மாதிரி இருந்தால் ஊதுறது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தில் எப்படி குடிப்பாங்க, அதை எப்படி மூச்சு விடுவாங்க,
அதையும் கூட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இனிய இல்லத்தில் நடக்கின்ற விஷயம். அதே மாதிரி அன்புள்ளவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக ஜிஹாதிலே கவச உடை அணிவார்கள். அந்த கவச உடையை ஜிஹாதில் போரில் அணிவாங்க. அதே மாதிரி கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் குளிர்கால கட்டத்தில் அப்படியான நிலைமையில் அந்த ஆடை அணிவாங்க. ஆனால் அந்த ஆடை வீட்டில் பல தடவைகள் இல்லாமலும் இருக்கும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதரிடத்தில் அடமானமாக வைத்து அவர்கள், அதாவது 30 சா கோதுமை உணவுக்காக பகரமாக கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கு, பல தடவைகள் இப்படி நடந்திருக்குது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதரிடத்திலே அடமானமாக வைத்த அந்த நிலையில் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை சஹீஹ் புகாரியில் 2916வது ஹதீஸில் பார்க்குறோம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவச உடை எப்படி வீட்டில் இருக்கும், அது எங்கே போகும், அதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு என்னன்னு சொன்னால், யாரையும் பயப்படுத்துகிற மாதிரி பேசவே மாட்டாங்க. அவரோட ஒரு திடீர்னு ஒரு திடுக்கிட்டு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அப்படி பேச்சே இருக்காது. நிதானமாக பேசுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்குள்ளே நுழைந்தாலும் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு பேசுவாங்க. உள்ளே நுழைஞ்ச சலாம் சொல்லுவாங்க. முதல்ல போகும்போது சலாம் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போவுமே நிதானமாக பேசுவாங்க. தனக்கு அவ்வளோ சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை உடனே வீட்டில் கொட்டிட மாட்டாங்க. சில நேரங்களில் துன்பங்கள் அடைஞ்சிருப்பாங்க, டென்ஷனாக இருக்கும், அதை கொண்டு தன்னுடைய மனைவியிட்ட வீட்டில் சொல்ல மாட்டாங்க. நிதானமாக தான் உள்ளே நுழைவாங்க. இப்படி தான் அவங்களுடைய நிலை வீட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி எவருடைய பேச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், ஒரு ஹதீஸில் பார்க்குறோம், சுனன் திர்மிதியில், தூபா லிமன் ஹுதிய இலல் இஸ்லாம் வகான ஐஷுஹு கஃபாஃபன் வகனிஅ. எவருக்கு இஸ்லாம் என்ற அந்த நேர்வழி கிடைத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை போதுமென்றே ஆக்கி தனக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைகிறாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறான், வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. முஸ்லீமாக இருக்கிறோம், தன்னுடைய வாழ்க்கையை அல்ஹம்துலில்லாஹ் போதுமாக்கிக்கிட்டு தனக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைந்து கொண்டு இப்படி இருந்தால் தூபா, அவருக்கு சுபசோபனம் உண்டாவதாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே அன்புள்ளவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே இப்படித்தான் அவர்களுடைய நிலை இருக்கும். வீட்டிலே அவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவினர்கள், அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அதில் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டுறாங்க, அதே மாதிரி அவருடைய பெண் பிள்ளைகள் அவர்களுடைய நிலைகள் என்ன, எப்படி அவர்களோடு நடந்தார்கள், அதே மாதிரி மனைவியோடு எப்படி அவங்களுடைய முஆமலா, அவர்களுடைய பழக்க வழக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவியும் எப்படி இருந்தாங்க அப்படின்ற குறிப்பு. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிமார்கள், அவர்களோடு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்றதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இல்லத்தை இனிய இல்லமாக இறை தூதரின் வழியிலே அமைத்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறி இதோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.